இப்ப நம்ம வந்துங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில 3 கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகுங்க. முக்கியமான கிரகங்கள். அந்த வரிசையில முதல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது எப்ப கிடைக்க போகுதுங்க? விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணத்துக்கு சனின்ற ஒரு மைனஸ் இல்லை அப்படின்னா கூட இவங்களுடைய 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். ஸோ திருமணமாகட்டும் மறுமணமாகட்டும் ரெண்டுலேயுமே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்காக வயசை தள்ளி போட வேண்டாம். ஒரு சில நபர்களால பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நபர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்ல ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா எதை சொல்லலாங்க? விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள் எப்பயுமே வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க? புதுசாக ஏதோ நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வர மாதிரி இருந்ததுன்னா கையில் ஓகேன்னு ஆனதுக்கப்புறம் இந்த வேலையை விடணுமே ஒழிய நமக்கு வராமல் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே விட்டீங்க, அவர் தான் பெரிய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரேன்னு விட்டீங்கன்னா அந்த வேலையில் மாட்டிக்குவீங்க, அப்புறம் பிரச்சனை ஆகிடும். இந்த காலகட்டத்தில் வீடு சொத்து நிலம் இந்த மாதிரி ஏதாவது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க? வீடு சொத்து வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான பல விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? குருவும் செவ்வாயும் சேர்ந்த ஸ்தலங்கள் எங்கெல்லாம் முருகனை குருவாக பார்க்குறோமோ, குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்குறோமோ, முருகன் குன்றத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வருது ரொம்ப 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 சிறப்பு. இந்த காலகட்டத்தில் ஒரு தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னா என்ன தானம் தர்மம் பண்ண சொல்லலாம்? 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ 5 அப்படின்னாலே பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்ப நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில 3 கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகுங்க. முக்கியமான கிரகங்கள். இப்ப சனி பெயர்ச்சி முடிஞ்சது. இனி அடுத்து வரக்கூடிய ராகு, கேது, குரு பெயர்ச்சி. இந்த முக்கியமான கிரக பெயர்ச்சினால இந்த வருடத்துல என்ன மாற்றங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்குறோமா? அந்த வரிசையில முதல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது எப்ப கிடைக்க போகுதுங்க? விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணத்துக்கு சனின்ற ஒரு மைனஸ் இல்லை அப்படின்னா கூட இவங்களுடைய 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். ஸோ திருமணமாகட்டும் மறுமணமாகட்டும் ரெண்டுலேயுமே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்காக வயசை தள்ளி போட வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ குரு புத்தி சுக்கிர புத்தி அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. புஷ் பண்ணிட வேண்டாம். இவங்க சொன்னாங்க நான் பண்ணேன், அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன், அவசரம் அப்படின்றதுல வேண்டாம். ஏன்னா இப்போ அந்த 7ஆம் வீட்டை சனியினுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால மாட்டிக்குவீங்க. ஒத்து வராத ஒரு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா கூட உங்களுக்குள்ள நிறைய ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஜாஸ்தியா சான்சஸ் இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசி அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங் ஆனது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணம் ஜென்ரலா விருச்சிக ராசிக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை வேணும். மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது 11ஆம் வீடு, அங்கேயுமே சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை பதிக்கிறார். அப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல நடந்து வெளியில வந்திருப்பாங்க. வெளியில வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இனி எங்கடா கல்யாணம் நடக்க போகுது, இன்னும் ஊர் நாரி வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்போ திடீர்னு யாரோ வரும்போது அப்பா கல்யாணம் நடந்தா போதும்பா அப்படின்ற ஒரு விஷயத்துல மாற்றுறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. ஸோ திருமணத்துல கவனம், மறுமணத்துல மிகவும் மிகவும் கவனம். அதுல மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டென்ஷன் தான். கல்யாணம் ஆனாலும் தயவு செஞ்சு விருச்சிக ராசி, அது பெண்மகளா இருக்கட்டும் ஆண்மகனா இருக்கட்டும், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றது முதல் தம்ரூலா வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஸ்மூத்தா இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த கிரக பயிற்சிக்கு நம்ம இதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேம்? ரைட். விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றதுல பெரிய மைனஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை. ஆஸ் ஆன் தி ஃப்ளோ அப்படின்றது போகட்டும். பட் ஸ்டில் உங்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்றது தான் குழந்தை பாக்கியம். இவங்களுடைய 5ஆம் வீட்டில் தான் சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் பரவாயில்லன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இவங்களுடைய குடும்பஸ்தானத்துல குரு பார்க்குறாரு. தட் இஸ் ஒரு பெரிய பெனிஃபிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறதே குருவனுடைய வீட்டில் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது குழந்தை பாக்கியத்துக்கு பெரிய மைனஸ் இல்லை. பட் ஸ்டில் நீங்க என்ன பண்றீங்க, இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ல போனா மட்டும் இது ரைட் தானா அப்படின்றது ஒரு டபுள் த்ரிபிள் ஒப்பீனியன்ஸ் டாக்டர்ஸ்ட எடுத்துட்டு எந்த வழியில நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்கன்றது மட்டும் அலசினா போதும். பட் ஆட்டோமேட்டிக்கா உருவாகிறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது உறுதி உறுதி உறுதி. பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த கிரக பயிற்சிக்கு பின் ஒரு சில நபர்களால பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நபர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்ல ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா எதை சொல்லலாம் மேம்?
விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்கள் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங். எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டான்னு கோதால இறங்குறவங்க பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி தான். ஆனா, இப்ப அந்த விருச்சிக ராசிக்கே ஒரு டவுட் வரும். இது தேவையா? என்னமோ போல இருக்கே! ஏதோ ஒரு பயம் இருக்கே! வெளியில காமிச்சுக்க முடியல. ஆனா, உள்ளுக்குள்ள ஒரு நர்வஸ்னஸ் இருக்கே! ஒரு கில்ட் இருக்கே! அப்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பாதிக்கும். ஸோ, அந்த இடத்துல அந்த பாதிப்புன்னு வரும்போதெல்லாம், தயவு செஞ்சு தள்ளி வச்சுட்டு உங்களுடைய சுய விஷயத்துக்கு போனீங்க அப்டின்னா, நீங்க தாராளமா ஜெயிச்சிடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப விருச்சிக ராசி உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறது கூட ஒரு பயம் ஏற்படும். ஒரு பால்பிடேஷன்ஸ் வந்தா கூட உடனே அது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமோன்னு தோணும். ஆனா, அந்த ஹார்ட்டுக்கு டாக்டர்ட்ட போலான்னா வேண்டான்னு தோணும். ஸோ, இது வந்து இட்ஸ் கால்ட் அ ஃப்ரிக்ஷன் பீரியட். ஸோ, அதுல வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது எந்த நபரிடம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்டின்னா, யாரெல்லாம் வந்து "நான் பார்த்துக்கிறேன்டா, நீ பண்ணு" அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து விருச்சிக ராசிக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அஃபிஷியலா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். "என்னுடைய ரெஃபரன்ஸ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இப்ப வேலை செய்யாது. அதே மாரி அவன் ஏதாவது சின்ன விஷயம் பண்ணிட்டு, பெரிய லெவல் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதுலலாம் மாட்டிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. ஸோ, ரெஃபரன்ஸ நம்பக்கூடாது. அதே மாரி ஈகோயிஸ்டிக்கா பேசுவாங்கல்ல, அவங்கள சுத்தமா தள்ளி வச்சிடணும். இல்ல அப்டின்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமும், அவங்களால கோர்ட்டு கேஸ்ன்னு போற அளவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பயம் பாதிப்புகள் இல்ல. ஒய் அப்படின்னா 10ல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்றோம். 10ஆம் வீட்டுக்கு கேது வந்துட்டார். அப்ப கேது அங்க இருக்கிறனால அதே மாரி சூரியனுடைய வீட்ல கேது. அப்போ இவங்க வம்சாவழியா வரக்கூடிய தொழில்கள் எது பண்ணிட்டு இருந்தாலும், நீண்ட நாட்களாக பண்ணிட்டு இருக்கிற தொழில் வந்து நல்ல அபிவிருத்தி குடுக்கும். அதுல பயமெல்லாம் கிடையாது. ஆனா, புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கேதுனாலே கத்தரிக்கோல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்ல துண்டித்தல், வெட்டுதல், உடைச்சு போடும் அப்படின்ற சப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது, அந்த இடத்துல நீங்க பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு தகுந்த ரிசல்ட் வந்து வராது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சு. அதுக்காக அது திரும்பி அவங்க குடுப்பாங்கன்னு நம்பி இவங்க பெரிய இன்வெஸ்ட்மென்ட் மிஷினரிலலாம் போடக்கூடாது. அது வருமா? என்னன்னு சொல்லி அவங்களோட ஒரு 10 இயர்ஸ் அக்ரீமெண்ட் போடுறோமா? அப்படின்றத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுமே ஒழிய, இல்ல அப்படின்னா மாட்டிக்குவாங்க. பட் பொதுவா தொழில் அப்படின்றது ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க? வேலையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நெறைய பேர் வந்து விருச்சிகம் அப்படின்னாலே ஓனர்ஷிப்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேலையில இருந்தா கூட அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சிஇஓவா அல்லது ஒரு மேனேஜர் போஸ்ட்லயாவது இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட எப்படி போவாங்க அப்படின்னா, "இத முடிச்சுடு" அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, "இத லெஃப்ட்ல போய் முடி, ரைட்ல போய் முடி, 10:10க்கு வா, 10:15க்கு ஏன் வந்த?" அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் புடிக்காது. அப்ப அந்த வேலைன்ற ஒரு விஷயத்துல புடிக்காத செக்டார்ல இருக்கிறவங்க, இப்போ அவங்களுடைய ஜீவனஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேதுவால போய் பர்சனலா பேசுவாங்க. பேசும்போது, "சார் இந்த மாரி எல்லாம் பண்ணீங்கன்னா, நான் வேலைய விட்டுட்டு போயிடுறேன் சார். எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் குடுத்தா தான் பரவால்ல." அப்படின்னு சொல்லி பேசி, அதுக்குண்டான ட்ரான்ஸ்ஃபர்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த இடத்துல திசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, திசாபுத்தி தான் சம்பவங்கள். நீங்க பேசுறது வெடுக்குன்னு மட்டும் பேசிறாதீங்க. அப்படி பேசினீங்க அப்படின்னா, வேலையிலேருந்து தூக்குறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஜீவன பயம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி புதுசா ஏதோ நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வர்ற மாரி இருந்ததுன்னா, வந்து கையில வந்து ஓகேன்னு ஆனதுக்கப்புறம் இந்த வேலைய விடணுமே ஒழிய, நமக்கு வராம இருக்குமா? அப்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ள விட்டீங்க. அவர் தான் பெரிய ரெஃபரன்ஸ் குடுத்துட்டாரேன்னு விட்டீங்கன்னா, அந்த வேலையில மாட்டிக்குவீங்க. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த எதிரிகள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்ல ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், அடிதடி பிரச்சனை இதெல்லாமே எந்த காலகட்டத்துக்கு பின் ஒரு முடிவுக்கு வருங்க? விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த கோர்ட் கேஸ், வம்பு, வழக்கு அப்டின்ற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னா, மறைமுக எதிரிகள் இப்போ உங்கள சுத்தி இருப்பாங்க. அதாவது நம்ம எட்டப்பர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த எட்டப்பர ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே இருந்து குழி பறிச்சவங்க தானே! அந்த மாரி மக்கள் வந்து இப்ப சூழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு யாரையும் நம்பிட வேண்டாம். உங்கள சுத்தி நெறைய காதுகள் இருக்கு. உங்கள சுத்தி நெறைய கண்கள் இருக்கு அப்டின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய கேஸ், கோர்ட் அப்டின்னு ஏதாவது இருந்தா கூட அதுல இழுபறிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதுசா தயவு செஞ்சு நீங்களா போய் யார் மேலயாவது கேஸ் போடுறதோ, அல்லது எந்த ஒரு வில்லங்கத்த இழுத்துட்டு வந்தீங்க அப்டின்னாலும், அந்த வில்லங்கம் பெரிய பாதிப்புகள குடுத்துரும். ஸோ ஐ வில் சே நோ, நோ, நோ டூ தீஸ் திங்ஸ். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில வீடு, சொத்து, நிலம் இந்த மாரி ஏதாவது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க?
வீடு, சொத்து, வீடு சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான பல விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. எந்த ஒரு லேண்ட் ரொம்ப நாளா விக்கலன்னாலும், அல்லது அந்த லேண்ட விக்கலன்னு இப்போ முடிவு பண்ணிட்டு கூட, அந்த இடத்துல நீங்க புதுசா ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, மேபி ஒரு கார் ஷெட் போட்டு விக்கவே இல்லப்பா, ஒரு கார் ஷெட் போட்டு நெறைய கார்ஸுக்கு நான் ரென்ட்டுக்கு இங்க வந்து வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலியமா அதனுடைய மாற்று வழியினால் உங்களுக்கு வருமானங்கள் வரதே வந்து ஸ்டார்ட் ஆகும். லேண்ட் இந்த மாரி விக்கும்போது, செய்யும்போது நீங்க டாக்குமெண்ட் அண்ட் யாரோட நீங்க விக்கிறீங்க, அவங்க பெரிய ஆளா வருவான். அவன் ரெஃபரன்ஸ்ல வருவான். ஓகேப்பா, இப்ப நான் வந்து உனக்கு 25% குடுத்துடுறேன். ஒரு அக்ரீமெண்ட் மட்டும் போட்டுரு. 25% உன்ன நம்பி போடுறேன்ல அப்படின்னு சொல்லுவான். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லயும் ரெஃபரன்ஸ்ல எவன் வந்தாலும் நோன்றது இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள வந்து பொதுவாவே நான் பார்த்துக்கிறேன்ற எண்ணமும் இப்ப போகும். அப்ப டவுட்ஃபுல்லாவே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது தான் ரொம்ப ரொம்ப பிளஸ். இன்னொன்னு என்னன்னா, நீங்க எத பேசினாலும் இப்போ வந்து எதிர்வாக்கு அப்படின்றது ஒரு செக்டார் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு லேண்ட் வாங்கும்போதும், விக்கும்போதும் கேர்ஃபுல்லா இருங்க. அத விட அந்த லேண்ட்ல அபிவிருத்தி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. ஸோ யோசிச்சு செயல்படுறது சுபம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில இது இஎம்ஐ, லோன் இந்த பிரச்சனைகள்லாம் அடைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு சாதகமா இருக்குங்க மேம்? விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு கண்டிப்பா கடன் இருக்கும். இல்லன்றது இல்ல. அவங்க அட்லீஸ்ட் ஒரு லோனாவது வாங்கியிருப்பாங்க. அந்த லோன் வந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும். ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, மேபி ஒரு தனி நபர்ட்ட அவங்க வந்து லோன் வாங்கியிருக்கலாம். அது அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்ல சனி, 4ஆம் வீட்ல ராகு. அதே மாரி இவங்களுடைய 8 அப்படின்ற ஒரு விஷயத்திலயும் குரு பகவான் வராரு. ஸோ அப்ப 2ஆம் வீட்ட குரு பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது, இவங்களுடைய ஃபண்டிங் மேனேஜ்மென்ட் வந்து இப்ப நெறையவே அவங்களுக்கு புரியும். அப்ப அதிக வட்டி இருக்கிறவங்க கிட்ட இல்லப்பான்னு சொல்லிட்டு, அத ஒரு பேங்க் லோனா கன்வெர்ட் பண்ணி, அந்த பேங்க்ல இருக்கக்கூடியது இவங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு, ஸோ வட்டின்றத ரொம்பவே குறைச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்ல. பட் புது கடன், புது இது கிடைக்கும். ஆனா யோசிச்சு, பல தடவ யோசிச்சு, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி டவுட் பண்ணுங்க. ஏன் அவன் கூப்பிட்டு அவன் அதிக லோன் குடுக்குறான்? அவனுக்கு என்ன பெனிஃபிட்? இது நமக்கு தேவையா? அப்படின்னு விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் யோசிச்சுட்டா மாட்டிக்க மாட்டாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில வந்து ஒரு தானம், தர்மம் பண்ணணும் அப்டின்னா, என்ன தானம், தர்மம் பண்ண சொல்லலாங்க? 5ஆம் வீட்ல சனி பகவான் இருக்காரு. அப்ப 5 அப்படின்னாலே குழந்தைகள் சுகம் அப்படின்றது பாயிண்ட். ஸோ நீ என்ன பண்ணணும் விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்கள்னா, குழந்தைங்க இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜுக்கு போணும். ஆர்ஃபனேஜுக்கு போயி செவ்வாய் தான் இவங்களுடைய அதிபதி. ஸோ துவரம் பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன தானம் கொடுக்க முடியுமோ அண்ட் மோரோவர் புளியுமே வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து சர்க்கரை பொங்கல், சாம்பார் சாதம் இந்த மாரி வந்து நீங்க தான தர்மங்கள் பண்ணலாம். அதுலயும் நான் என்ன சொல்வேன்னா, ஓகே நீங்க பண்ணிடுங்கன்னு சொல்லி பணம் அனுப்புறத விட்டுட்டு, குடும்ப சகிதமா நீங்க போயி உங்க கைகளால சுட சுட பரிமாறணும். அது ரொம்ப ரொம்ப பிளஸஸா இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில செல்ல வேண்டிய கோயில் அப்டின்னா, நம்ம என்ன சொல்லலாம் மேம்? விருச்சிக ராசி அப்படின்னாலே மலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிகத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். இவங்களுடைய 6ஆம் வீடுமே செவ்வாய். இப்ப குரு வந்து 2ஆம் வீடு இவங்களுடைய குருஸ்தானத்த பாக்குது. அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்த ஸ்தலங்கள் எங்கெல்லாம் முருகன குருவாக பார்க்கிறோமோ, குன்றத்துல இருக்கக்கூடிய முருகன பார்க்கிறோமோ, முருகன் குன்றத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 சிறப்பு. அதுலயும் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது நெறைய திருப்புமுனை அவங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சாய்பாபாவா இருக்கலாம், அல்ல ராகவேந்திரரா இருக்கலாம், அல்ல சங்கராச்சாரியாரா இருக்கலாம், அல்லது பெரிய காஞ்சிபுரம் பெரியவரா இருக்கலாம். எங்க வேணாலும் அவங்க குருவினுடைய வடிவில போகும்போது நெறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில எப்படி இருக்கும் அப்டிங்கிறத பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.